இதனால தான் நான் எவ்வளவோ வீடியோ எடுத்தோம். அதெல்லாம் நான் போடாம விட்டுட்டேன். ஏன்னா, நான் சமைக்கக்குள்ள சுத்திலும் எல்லாம் பாத்திரமா இருக்கும். நான் இந்த நிலைமையில இருக்கனால எனக்கு YouTubeல ரொம்ப இது கிச்சன் சம்மந்தப்பட்ட வீடியோ, சமையல் வீடியோலாம் போடணும்னு ரொம்ப நாளா ஆசை. இருந்தாலும் இந்த கிச்சன் ரூம் அவ்வளவோ நல்லா இருக்காது. நீங்களே பாருங்க. ஏன்னா, நான் கீழ உட்காந்து சமைக்கிறதுனால, என்ன சுத்திலும் எல்லாமே சாமானமா தான் இருக்கும். ஏன்னா, நின்னுட்டு அடுப்பு கூட பாருங்க கீழ தான் இருக்கு. சுத்திலும் சாமானமா தான் இருக்கும். இதெல்லாம் நான் டெய்லி சமைச்சிட்டு, இது ஃபுல்லுமே நான் எடுத்து அடுத்த செல்ஃப்ல நான் அதுக்கப்புறமா வைப்பேன். அப்போ தான் வீட்டுக்கே நடக்கிறதுக்கு போகிறதுக்கு கூட இடம் இருக்கும். இது எங்க தம்பி வேற அந்த பக்கம், இந்த பக்கம் போயிட்டே இருப்பான். இந்த சிரமத்தில தான் நான் எத்தனையோ ரெசிபி வீடியோவும் எடுத்திருக்கேன். அது அடுப்பு வந்து அந்த செல்ஃபுக்கு கீழே இருக்கிறதுனால, நான் ரெசிபி வீடியோ எடுக்கிறதெல்லாம் அது வந்து அவ்வளோவா வெளிச்சமா இருக்காது. நீங்களே பார்ப்பீங்க. இந்த பக்கம்லாம் நல்லா வெளிச்சமா இருக்கும். அந்த திட்டுக்கு கீழே நான் அடுப்பு வச்சிருக்கனால அவ்வளோவா இருக்காது. பார்த்தீங்களா, இப்போ தான் சொன்னேன். அவன் நடந்துக்கிட்டே இருப்பான். உள்ளே போகிறது, வெளியே வர்றதுன்ட்டு. இதே மாரி தான். நடக்கக்கூட இடம் இருக்காது. எல்லா இடத்துலையும் பாத்திரமா எல்லாமே வச்சிருப்பேன். இருந்தாலும் அப்படியே உட்காந்து தான் நான் எத்தனையோ ரெசிபி வீடியோலாம் நான் எடுத்திருக்கேன். அது வந்து இந்த மாரி எடுக்கல. நம்ம அந்த கை மட்டும் அந்த சமைக்கிறது மட்டும் நான் எடுத்திருக்கேன். அது வந்து அந்த செல்ஃபு கீழே இருக்கிறதுனால வெளிச்சம் அவ்வளோவா இல்ல. சில சமயம் வந்து இந்த சக்கர நாற்காலிய நான் உட்காந்துருக்கனால அதெல்லாம் சில வீடியோல தெரிய வரும். இதனாலேயே நான் எவ்வளவோ எடுத்து எல்லாம் பண்ணியும் நான் அதெல்லாம் போடாமயே விட்டுட்டேன். எனக்குள்ள அந்த தாழ்வு மனப்பான்மை ரொம்ப அதிகமா இருந்துச்சு. இது ரொம்ப நாளாவே அப்படியே இருந்ததுனால, சரி இப்ப நம்ப முடிவ கொஞ்சம் மாத்திக்கலாம். இப்ப நான் இந்த நிலைமையில தான் இருக்கேன் அப்படின்னு நம்ப வெளிப்படையா சொல்லி சமைக்கக்குள்ள, நமக்கு அந்த காலோ, இல்ல எந்த சக்கரமோ தெரிஞ்சா கூட நமக்கு மனசுக்கு அந்த அளவுக்கு இதா இருக்காது. ஸோ, அதனால தான் இந்த முடிவு எடுத்து, இது ரொம்ப நாளா நான் யோசனை பண்ணி, இப்ப சரி இதுதான் நாம்ப அப்படின்னு நம்ப வீடியோ எடுக்கக்குள்ள, அது கொஞ்சம் இந்த விஷயம்னு இல்ல. நம்ப எப்பயுமே ஒரு சில விஷயத்த நம்பளால அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நம்ப வெளிய வந்தா அது மட்டும் தான், ஏதாவது நம்பளால பண்ண முடியும். நான்லாம் முன்னலாம் அந்த வீல் சக்கரத்த கூட நான் இது பண்ண மாட்டேன். ஏன்னா சமையலெல்லாம் நான் எடுத்த வாட்டி இது மேலேயே தான் வச்சு நான் வீடியோ எடுத்திருக்கேன். அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோல நீங்க வரும். நீங்க பார்க்கலாம். இந்தங்க உக்காந்துட்டு இது வந்து அரிசி கழுவுற தண்ணிலாம் அந்த ஒரு பாத்திரத்தில ஊத்தி வச்சுடுவேன். கை கழுவுறக்கு தனியா இருக்கும். இந்த மாரி சுத்தமா செய்றதுனால எல்லாமே சுத்தி முத்தின்னு எல்லாமே பாத்திரத்தில தண்ணி வச்சுக்கிட்டு, அத அலசி ஊத்துறதுக்கு ஒரு பாத்திரம், வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரன்ட்டு இருக்கும். எனக்கு சமைக்கிறத விட சமைச்சு முடிச்சுட்டு இதெல்லாம் கிளீன் பண்ணுறது தான் எனக்கு அவ்வளோ வேலையா இருக்கும். ஏன்னா நம்பளால நின்னுட்டும் சமைக்க முடியாது. ஒரு சேர் போட்டா கூட என்னால அவ்வளோவா எட்டிலாம் சமைக்க முடியல. அதனால தான் நான் அடுப்ப எடுத்து கீழ வச்சுட்டு, இந்த மாரி தான் சமைச்சிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து கொஞ்சமா தாளிச்ச சாப்பாடும், அதுக்கப்புறமா புதினா கொத்தமல்லி சட்னியும், ரசமும் தான் செய்ய போறேன். அவன் காலையில தாளிச்சு குடுத்துட்டா அந்த சோற சாப்பிட்டுருவான். சிம்பிளான டிஷ்ஷு தான் இன்றைக்கி எங்கள் வீட்ல லன்ச்சு. அதுக்கே இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணி தான் நாம்பல்லாம் இப்போல்லாம் சமைக்க போகிறோம். இப்போ கொஞ்சமாக சாப்பாடெல்லாம் தாளிச்சுட்டு, அதுக்கப்புறமா சட்னி எதுவும் போடலான்ட்டு நான் சமைச்சிட்ருக்கேன். ஆனா உண்மைய சொல்லப்போனா, இந்த மாரி எடுக்கக்குள்ள எனக்கு ஒரு மனசுக்கு ஒரு தைரியமும், இதுவும் இருக்கு. இது நாம தான் அப்படிங்கிறது ஒரு இது வருது. அந்த தாழ்வு மனப்பான்மைங்கிறது இல்ல. பொதுவா இந்த மாரி நம்ம வெளிப்படையா இருந்துட்டாக்கா, அந்த மாரி எண்ணம்லாம் இருக்காதுன்ட்டு எனக்கு தோணுது. ஏன்னா, இப்பயே நீங்க பார்த்துருப்பீங்க. சுத்திலும் இவ்வளோ ஒரு கிச்சன் ஃபுல்லும் சாமான வச்சுக்கிட்டு சமைக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு. நல்லா சமைக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். அது எனக்கெல்லாம் சொல்ல வேண்டியதே இல்ல. பார்த்தீங்களா? இப்படிதான் எல்லாமே கீழ விழுந்துச்சு. நல்ல வேளை அதில எதுவும் இல்ல. 2 கீத்து தேங்காய் மட்டும் தான் கீழ விழுந்திருக்கு. இவ்வளோ சிரமம். அந்த பக்கம் தண்ணி கொட்டும், இந்த பக்கம் இது ஒண்ணு ஏதோ ஒண்ணு இடிச்சு தள்ளிக்கிட்டே இருப்பேன். இந்த பக்கம் அந்த தேவையான பொருட்களோட ஸ்டாண்டெல்லாம் வச்சிருக்கேன். அந்த கொஞ்சம் இடத்துலயே நான் மாத்தி மாத்தி என்னைக்கோ ஒரு நாள் ரொம்ப பதட்டமாயிட்டா இந்த மாரி ஆயிடும். இன்னைக்கு வேற வீடியோ எடுத்துட்டுருக்கேன்னா, அந்த சிந்தனையிலே இருக்கிறனால, நம்ப எப்படி உட்கார்றோம், எப்படி திரும்புறோம், எனக்கு அந்த ஞாபகத்திலே இருக்கனால எது பக்கத்தில இருக்கு, தூரமா இருக்குன்னு கூட எனக்கு அவ்வளவா கவனிக்க முடியல. பதட்டமாவே இருக்கு. ஸோ, அதனால ரொம்ப பதட்டமா இருக்கு. சமைச்சிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து கொத்தமல்லி சட்னி தான் செஞ்சேன். அதில வந்து பூண்டு, வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய் இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊத்தி நல்லா வதக்கிங்க. வதக்கிட்டு கொத்தமல்லி தழை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாரி போட்டு, கொஞ்சமா தேங்காய் சேர்த்து உள்ள இறக்கிடலாம். ரொம்ப வதக்க வேண்டியதில்ல. கூடவே 1 ஸ்பூன் பொட்டுக்கல்ல நீங்க சேர்த்து பாருங்க. சட்னி ரொம்ப டேஸ்ட்டாவும் இருக்கும்.
கொஞ்சம் அதிகமாகவும் வரும், நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு டீஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா அரைக்கும் போது சேர்த்தா போதும், வதக்க வேண்டியதில்லை. அதனால் நம்ம அரைச்சே வச்சுட்டு அதுக்கப்புறமா ரசம் வச்சேன். அவனுக்கு காலையில் சாப்பாடு கொடுத்துட்டு இப்போ மத்தியானம் லஞ்சுக்கு தான் இது பேக் பண்ணிகிட்ருக்கேன். கொத்தமல்லி சட்னியும் ரசமும் வச்சேன். ஸோ இன்றைக்கி என்னோடய ரொட்டீன் இதுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ தொடர்ந்து என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.